எங்க சாரான்ற அந்த பொண்ணு ஒரு வேம்பயரா இருக்கா. நைட்டு காலேஜுக்கு போய் படிக்கிறா, பகல்ல வந்து சவப்பட்டியில படுத்து தூங்குறா. இவ ரொம்பவே நல்ல பொண்ணு, மனுஷங்க ரத்தத்தெல்லாம் குடிக்கவே மாட்டா. அதுக்கு பதிலா எலியோட ரத்தத்தை குடிச்சுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் இந்த வேம்பயர் காலேஜ்ல ஜாக்ன்ற ஒரு பையனை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவனுக்கும் இந்த பொண்ணை பார்த்த உடனே அப்படியே லவ் பத்திக்குது. ஆனா அவன் திரும்பி உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் கழுத்துல நரம்ப பார்த்ததும் அப்படியே இந்த சாராக்கு கடிக்கணும் போல இருக்கு. அவன் இப்ப சடனா திரும்பி பார்த்ததும் அப்படியே அதை விட்டுறான். கொஞ்ச நாள் அப்படியே பேசி பழகி பார்த்து இப்ப பயங்கரமா ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கோட வீட்டுல தான் இப்ப சாராவும் இருக்கு. அப்ப திடீர்னு ஜாக்கோட அப்பா வந்துடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு பேருக்கும். இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்றான். ஆனா ஜாக்கோட அப்பா வந்து ஒரு பெரிய வேம்பயர் ஹண்டர். இவர் சாராவை பார்த்த உடனே இங்க ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபீல் ஆகுது. ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது பார்த்தா இந்த பொண்ணோட கை அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. இதுலயே ஜாக்கோட அப்பா வந்துட்டு கண்டிப்பா இந்த பொண்ணு வேம்பயரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு இந்த சாரா வந்துட்டு மனுஷங்க தோல் மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில டேனிங் கிரீம் எல்லாம் யூஸ் பண்றா. ஆனாலும் இவரோட ஸ்கின் அப்படியே வெளுத்து போன மாதிரி தான் இருக்கு. டேனிங் சலூன் போயிட்டு ஹீட் பாத் எல்லாம் எடுத்து பாக்குறா. இவ உடம்புல இருந்தே புகை வருது. அந்த அளவுக்கு ஹீட் வந்தாலும் இவ கலர் மட்டும் மாறல. கடைசியா இவ ஃப்ரெண்டு தான் மனுஷங்க மாதிரி இருக்கிறதுக்கு பிரவுன் மேக்கப்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க போட்டு விட்டுறா. இப்போ ஒரு வழியா பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு ஜாக்கோட வீட்டுக்கு போறப்போ சுத்தமா ஸ்கின் மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுது. ஆனா ஜாக்கோட அப்பா இப்ப சும்மா இல்லாம இவ வேம்பயரா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல பூண்டை கலந்தது மட்டும் இல்லாம டேபிள் மேல எத்தனை வச்சிருக்காரு. இதோட ஹெவியான ஸ்மெல்ல தாங்க முடியாத இந்த வேம்பயர் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ஜாக்கோட அப்பாவையும் அம்மாவையும் அப்படியே ஹிப்னோடைஸ் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறமா ஜாக் கூட கொஞ்சம் நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்றா. ஆனா விடியறதுக்குள்ள கண்டிப்பா இவங்க வந்து போயே ஆகணும். அதனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அரக்க பறக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு டக்குன்னு ஸ்பைடர்மேன் மாதிரி வெளியே எகிரி குஸ்டா. இத பார்த்த ஜாக்குக்கு ஒண்ணுமே புரியல, சுத்தமா பயந்தே போயிடுறான். இப்ப அப்படியே ஜன்னல் வழியா இருந்து எட்டி பார்த்தா செவுத்துல அப்படியே ஒட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கண்டிப்பா மெசேஜ் பண்றேன்றா. ஆனா மறுநாள்ல இருந்தே நம்ம தலைவன் இந்த பொண்ணை பார்த்து பயந்து போயிட்டு கையில ஒரு சிலுவையோட தான் சுத்திட்டு இருக்கான். கிட்ட வந்தாலே என்கிட்ட வராத சாத்தானே எட்ட போன்றான். இதுல இந்த பொண்ணுக்காகவே பூண்டு மாடலாம் வேற ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு வேணா உன ஃபர்ஸ்டே சாகடிக்க போறதா இருந்தனா நான் எதுக்கு உனக்கு ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லி கேக்குறா. அப்ப என்ன உண்மையா தானே லவ் பண்ற, ரெக்கார்ட் எழுதணும், அதே எழுதி குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல கை போட்டு ரெண்டு பேரும் இப்ப ஒண்ணாயிடுறாங்க. திடீர்னு இவளுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது, வாந்தி எடுத்துட்டே இருக்கா. கூட இருக்க இவ ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு நினைக்கிறேன்னுறா. நீ குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டனா வேம்பயரா இருந்தா நடக்காது, ஹியூமன் ஃபார்முக்கு மாறணும்ன்றா. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அந்த வேம்பயர் குயினை நீ சாவடிக்கணும், அப்படி சாகடிச்சாதான் நார்மல் ஃபார்முக்கு மாறுவேன்னு சொல்ல என் குழந்தைக்காக நான் எந்த ஒரு லெவல் வேணா போவான்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க பாக்குறா. இதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரே ஒத்த தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜாக்கோட அப்பா கிட்ட போயிடுறா. இந்த மாதிரி வேம்பயர்ஸ் குயினை சாவடிக்கணும், அதுக்கு உங்க உதவி தேவைன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன், செம்ம சீன் இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளை எடுத்து போட்டுன்னு புள்ளிங்களை கூட்டின்னு போறாரு. அந்த குயின் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரரை மைக்கி கடிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது இவ கையிலேயே அம்பு விட்டு அந்த போலீஸ்காரரை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறமா இந்த குயின் ஒரு மியூசியம்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இவங்க அடிச்சு காலி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு போயிடுறா. கடைசியில நீ தான் வேம்பயர் ஹண்டரா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஜாக்கோட அப்பா கழுத்தை பிடிச்சி தூக்குறா. எல்லாரும் பிடிச்சி தடுக்கிறாங்க, இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்ப ஜாக் ஒரு செயின் சா மிஷின் எடுத்து இந்த குயினோட கழுத்தை துண்டா அறுத்துறான். இப்ப இந்த தலையை மட்டும் அப்படியே தூக்கின்னு போயிட்டு சவப்பட்டியில போட்டு வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப